19 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை வருத்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. உங்களுக்கு தான் சொல்றார், நான் உங்களை வருத்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. அப்படின்னா நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய விருப்பமே அதுதான். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த சிந்தை இருந்தாலே ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஏன் உங்களை பெருக பண்ணணும்னு ஆண்டவர் கேட்பார். நான் உன்னை வருத்திக்க பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், ஏன் பெருக பண்ணணும்? அப்ப நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஒப்பு கொடுத்தா தேவன் பெருக பண்ணுவார். இப்போ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, என்னையும் நீர் பெருக பண்ணி வருத்திக்க பண்ணி ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணுங்க. வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கே அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே கை வைங்க. ஆண்டவரே, நான் உன்னை வருத்திக்க பண்ணுவேன்னு சொன்னீங்க, நாங்கள் குறுகி போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் குறுகி போக மாட்டேன், நான் பெருகுவேன். எங்களை பெருக பண்ணுவீர், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.